ஹாய் கைஸ், நேற்று எல்லாரும் பொங்கல் சூப்பராக கொண்டாடியிருப்பீங்க. நாங்களும் சிறப்பாக கொண்டாடியாச்சு. இது அம்மா வீட்டில் காலையிலேயே அம்மா வாசப்பொங்கல் வச்சாச்சு. மருதாணி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் வச்சுருந்தாங்க. சூப்பராக செவந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா காலையில் எப்போவுமே 5 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சுருவாங்க. நாங்கள் நேற்று கொஞ்சம் லேட்டாகி வைங்க, புதுசுகளாம் எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 7 மணிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம இந்த வருஷம் வாங்குகிறோம் இல்லைங்களா சாமி கும்பிட, அதை சின்ன ஒரு சட்டியில் போட்டு வச்சிங்கன்னா கூட சூப்பராக வந்துடுங்க. பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு அழகாக இருக்கும். அது பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு. நாங்கள் எப்போவுமே அங்கே கேரளாவில் அப்படி தாங்க போட்டு வைப்போம். ஒரு சட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் மஞ்சள் வச்சாலும் நல்லது, அதேமாதிரி பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அம்மா சக்கரை பொங்கல் தான் வைப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் நம்ம முந்தின நாள் காப்பு கட்டின பூவில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பாங்க. அது நீ அடுத்து பூ பொங்கலுக்கு பூ வரைக்கிறதுக்கு கொண்டுட்டு போகணும். அதனால் அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரும்பு மஞ்சள் கொத்தை எல்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி தான் தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ ஒரு பிள்ளையார் சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் வாசலில் வச்சுட்ருக்கிற பிள்ளையார் அதோட ஒன்றா வச்சு சாமி கும்பிட்றணும். அதே மாதிரி படப்பு பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் போடுவாங்க. 3, 5, 7, 9, 11 அந்த மாதிரி போட்டு ஒரு இலையில் இருக்கிற சாப்பாட்டை மட்டும் எடுத்து தவக்கலைக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. அது நம்ம பூ வரைக்கிறது வாய்க்கால் இல்லைன்னா ஆறில் தான் பூ வரைப்போம். அப்போ அந்த ஒரு இலை பொங்கலை மட்டும் எடுத்து அதோட ஒன்றா வச்சுட்டு மீதியெல்லாம் நாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வீட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. இந்த மாட்டு பொங்கல் நாளைக்கு பார்க்கலாம்.